நமச்சிவாய வாழ்க. மேச ராசியினுடைய பலனை பார்க்கலாம். மார்ச் பாதத்தினுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் கிரக அடைவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை முதலில் பார்த்து கொள்வோம். அதாவது மார்ச் மாதத்திற்கு எந்தெந்த நிலையில் கிரகங்கள் நன்மை அளிக்க இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மேச ராசிக்கு ராசியினுடைய அதிபதி அவர்கள் மிதுனத்தில் இடம்பெற்று இருக்கிறார். திரிகோணத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் இடம்பெற்று இருக்கிறது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சற்று அலைச்சலை ஏற்படுத்தும், தொலைதூர பயணங்களை ஏற்படுத்தும் என்பது சற்று பொதுவான நீதியாக இருக்கும் பட்சத்திலும் கூட அந்த வீட்டதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று காணப்படுவதால் சற்று அலைச்சலையும் ஏற்படுத்துகிறது. பிற்பகுதியில் நன்மையை தருகிறது. சரி, 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இடம்பெற்றிருக்கிறார். அதாவது ரிஷப வீட்டிலே, மிதுன வீட்டிலே மேசராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இடம்பெற்று காணப்படுகிறது. 6ஆம் வீட்டிலே, அதாவது கன்னி வீட்டிலே, கன்னி ராசியிலே அல்லது கன்னி வீட்டிலே கேது பகவான் இடம்பெற்று இருக்கிறார். ராசிக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டிலே சனி பகவானும் சூரிய பகவானும் இடம்பெற்றிருக்கிறது. ராசிக்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் இடம்பெற்றிருக்கிறது. கிரகத்தினுடைய அடைவுகள் பற்றி பார்த்தாகிவிட்டது. அடுத்தது பார்வை. குருனுடைய பார்வை ராசிக்கு 6ஆம் வீட்டிலும், அதாவது கன்னி வீட்டிலும், ராசிக்கு 8ஆம் வீட்டில் விருச்சக வீட்டிலும் 7ஆம் பார்வையாக பார்வையை செலுத்துகிறது. ராசிக்கு 9ஆம் பார்வையாக அந்த ராசியிலிருந்து 9ஆம் அதாவது 10ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்வை செலுத்துகிறார். இதன் மூலம் நன்மையை பிற்பொரு பகுதியில் பார்க்கலாம். சனி பகவானுடைய பார்வை மேசராசிக்கு 7ஆம் பார்வையாக சிம்ம வீட்டையும் 10ஆம் பார்வையாக விருச்சக வீட்டையும் பார்க்கிறது. அடுத்து செவ்வாய் பகவானுடைய பார்வை 4ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும் 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டையும் 8ஆம் பார்வையாக மகர வீட்டையும் பார்க்கிறது. அதாவது ஒரு சேர பார்வை என்று வரும் பட்சத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் கன்னி வீட்டை பார்க்கிறார்கள். அடுத்தது இன்னொரு குரு பகவான் விருச்சக வீட்டையும் சனி பகவான் 10ஆம் பார்வையாக விருச்சக வீட்டையும் பார்க்கிறது. இரு சேரக்கூடிய பார்வை இந்த இடத்தில் பலனை மாற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். சற்று பார்க்கலாம், அதனுடைய விரிவான பகுதியை பார்க்கலாம். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் குரு பகவான் அமரப்பெற்று காணப்படுவது மிகவும் அற்புதமான ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது. இது 2ஆம் வீடு என்று சொன்னால் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் இவற்றையெல்லாம் போற்றக்கூடிய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ஆக வருகிறது. இது வாக்குஸ்தானம் என்று சொன்னால் அங்கு பொருளாதாரத்தை நிறைவு பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் நிறைவு பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதினாலும் அலைச்சல் மூலம் ராசிக்காரர்கள் செவ்வாய் புதன் வீட்டில் அமைவதனாலும் பொருளாதாரம் சற்று இழுபட்டு காணப்பட்டாலும் பொருளாதாரம் மேலோங்கி வருகிறது இந்த மாதத்தில். அதன் மூலம் பொருளாதாரம் கூடுகிறது. குடும்பம் என்று வரும் பட்சத்தில் குடும்ப தலைவருக்கு செலவீன அலைச்சலை ஏற்படுத்துகிறது. குடும்பத்தில் குதூகலமான நிலை ஏற்படுகிறது. மங்களகரமான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பது அந்த வீட்டினுடைய நபர்களுக்கு நன்மையை தருகிறது என்று பொதுவான ஒரு நீதி. அடுத்ததாக 3ஆம் வீடு, ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் சுபர் வீட்டில் இருப்பது மிகவும் ஒரு அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. அந்த வீட்டினுடைய அதிபதி புதன் பகவான் ராசிக்கு விரயத்திலே காணப்படுவதனால் முதலில் வரவு அலைச்சலை ஏற்படுத்துகிறது. அதன் மூலம் செலவு ஏற்படுகிறது. அது செலவு என்று வைத்து கொண்டால் அது குரு வீடாக வருவதனால் மங்கள காரியத்திற்கு செலவை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. அங்கு சுக்கிர பகவான் உடன் இருப்பதனால் அங்கு வண்டி வாகன சேர்க்கை, வீடு இவற்றின் மூலம் முதலீடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதற்கு அட்வான்ஸ் நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார்கள் என்று வருகிறது. அடுத்தது 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு தாயார் ஸ்தானம், முதலீடு ஸ்தானம், உறவுகளை சொல்லக்கூடிய ஸ்தானமாக வருகிறது. சரி, தாயார் ஸ்தானத்தை பார்க்கும்போது தாயாருக்கு அங்கு தாயாருடைய நிலை அங்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் தாயாருக்கு சற்று நோய் பீடை வரக்கூடிய அமைப்பு, அது நோய்
தாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, அல்லது மனநிலை பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துகிறது. சற்று தாயாருக்கு கவனத்தை செலுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. உறவினர் மூலம் சற்று இழுக்கு நிலை ஏற்படுத்தும். வண்டி வாகனங்களுக்கு செலவினத்தன்மை கூட்டும். அதாவது தன்னுடைய இருப்பு நிலை கரைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது இடம் போன்றவற்றிற்கு வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். வாகனங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதன் செலவினத்தன்மையை கூட்டுகிறது அப்படின்னு பார்த்து கொள்ளப்பட வேண்டும். 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு குழந்தைகளுடைய ஸ்தானத்தமாக பார்க்கப்படுகிறது. அது புகழ், கௌரவம் இவற்றுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். குழந்தை என்று வரும் பட்சத்தில் அங்கு சனி பார்வையை விழுவதனாலும் அந்த வீட்டதிபதி பார்ப்பதினாலும் முற்பகுதியில் குழந்தைகளுக்கு சற்று செலவினத்தன்மையை கூட்டுகிறது என்று வருகிறது. ஆனால் சூரிய பகவானுடைய பார்வை அது செலவினத்தை கூட்டினாலும் வரவை கூட்டக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் நலம் பெறக்கூடிய அமைப்பு அங்கு இருப்பதினால் குழந்தைகளுடைய பீட நிலை விளக்குகிறது. கல்விக்கு முதல் நிலையை கூட்டக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது என்று பார்க்கப்படுகிறது. 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு கன்னி வீடு. அந்த வீட்டிலே கேது பகவான் அமையப்பட்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு பகவானுடைய பார்வையும் அந்த வீட்டில் விழுகிறது. அந்த ராசிக்கு 8ஆம் வீடு 6ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவானுடைய பார்வை, புதனுடைய பார்வையின் மூலம் சற்று வித்தியாசமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 6 என்று வரும் பட்சத்தில் வம்பு, வழக்கு, சண்டை, தேக்க நிலை, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நிலை, எதிரிகள் மூலம் வீழக்கூடிய நிலை என்றெல்லாம் பார்க்கப்படுகிறது. வீழ்கிறாரா, வீழ்த்தப்படுகிறாரா என்பதை பற்றியெல்லாம், வெற்றி அடைகிறாரா என்பதை பற்றி பார்ப்போம். குரு அருள் அங்கு இருப்பதினால் சற்று தயக்கமான நிலை, தேக்கமான நிலை ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றியை காணுகிறார் என்பதுதான் மேசராசியில் கோபத்தையும் முற்பத்தனத்தையும் வெற்றியையும் காணக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் அஞ்சாத தன்மை, பூர்க்கணத்தன்மை குணத்தின் மூலம் வெற்றி அடைகிறார் என்பதை இதை காட்டுகிறது. ஆகவே இந்த 6ஆம் வீடு என்பது நோய்த்தன்மை ஏற்பட்டாலும் அல்லது சற்று தயக்க நிலை ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி அது மேசராசிக்காரருக்கு இருக்கிறது இந்த மாதத்தில் என்பது பூரண தத்துவமாக தெரிகிறது. 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் களத்திர ஸ்தானத்தை ஆணாகிறதாக பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் அந்த களத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதன் மூலம் எதிர்பாலினத்திற்கு நன்மை ஏற்படுகிறது. ஏனென்றால் அந்த வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதனால், அதாவது உச்சம் பெற்று காணப்படுவதனால் இவற்றின் மூலம் நன்மையை ஏற்படுத்துகிறது. இது அந்த வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் இருப்பதனால் செலவினத்தை கொடுக்கிறது. என்ன செலவினம்? குதூகலமான வாழ்க்கை, அதாவது திருமணம், வைபோகம் போன்றவற்றை திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும், அதாவது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பாகவும், சற்று வாழ்க்கை அதாவது மனம் ரம்மியமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்லக்கூடிய அமைப்பாகவும் வருகிறது. தம்பதியர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் குரு பகவான் பார்ப்பதினால் தீமையை விளக்கப்பட்டு நன்மையாக மாற்றப்படுகிறது. தடை, தாமதம் இவற்றெல்லாம் ஏற்படுத்தினாலும் குரு பார்வையின் நிவர்த்தியினால் இந்த மேசராசிக்காரர்கள் நன்மையை அடைகிறார்கள். அடுத்து 9ஆம் வீடு தனுசு வீடு. தனுசு வீட்டின் அதிபதி குரு பகவான் நல்நிலை பெற்று இருப்பதனால், சுபர் வீட்டில் இருப்பதனால் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்பட்டாலும் அந்த வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் இருப்பதனால் செலவினத்தை தந்தைக்கு கூட்டி குதூகல வாழ்க்கை அமைப்பிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செலவினத்தை தான் கூட்டுகிறதே தவிர வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையை ஏற்படுத்துகிறது என்பதை பொதுவான நீதியாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு தொழில்ஸ்தானம். தொழிலிடையே மிகவும் அற்புதமான நிலை. ஆனால் முற்பகுதியில் சனி பகவான் அந்த வீட்டிற்கு விரயமாகவும் வருகிறதுனாலும் ஆட்சி பெற்று காணப்படுவதனாலும் முடிவில் வெற்றி, முதல் நிலையில் அவர்களுக்கு தேக்க நிலை அல்லது செலவு நிலை ஏற்படுத்துகிறது. ஆனால் முடிவில் வெற்றியை காணக்கூடிய அமைப்பை, லாபத்தை தரக்கூடிய அமைப்பை இங்கே ஏற்படுத்துகிறார். ஏனெனில் ராசிக்கு 11ஆம் வீட்டிலே சனி பகவானும் சூரிய பகவானும் இடம்பெறுவது கௌரவத்தை கூட்டி லாபத்தை பெருக்கக்கூடிய நிலையை அங்கு ஏற்படுத்துகிறது.
அடுத்ததாக சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டிலே இருந்து உச்சகதியை அடைந்திருப்பதனாலும் 3 6ஆம் அதிபதி புதன் பகவான் ராகுவோடு சேர்க்கை பெற்று காணப்படுகிற புத்தி நிலையில் தெளிவில்லை ஏற்பட்டு அவர்கள் மிகவும் அற்புதமான நிலைக்கு செல்கிறார்கள் என்பது வைபோகமான நிலையை அடைகிறார்கள். செலவினத்தை ஏற்படுத்தி இன்று வருகிறது. இந்த மாதம் பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான பொற்காலமாக பார்க்கப்படுகிறது என்று வருகிறது. நமசிவாய வாழ்க.